எங்க ஒரு நிமிஷம். நான் உங்களை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கும் தெரியும். உங்களை லவ் பண்ணுறேங்க. என்னங்க யோசிக்கிறீங்க? உங்கள் லைஃப்பில் வேறு யாராச்சும் இருக்காங்களா? இல்லை, அப்படிலாம் எதுவும் இல்லை. அப்புறம் என்ன, ஓகே தானே? உங்கள் அம்மா அப்பா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பற்றிலாம் சொல்லுங்கள். எனக்குன்னு யாருமே இல்லை. இதுக்கப்புறம் எல்லாமே நீ தான். டைம் வர சின்ன அவளை காணும். ப்ரோ, உங்கள் பேர் கார்த்தியா? ஆமாம் ப்ரோ. நீங்கள் தான் கௌசியை மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்களா ப்ரோ? ஆமாம் ப்ரோ. ஆமாம், நீங்கள் யார்? ப்ரோ, நானும் கௌசியை ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிட்டு இருக்கேன். டேய், என்னடா சொல்கிற? அவளை பற்றி ஒரு வார்த்தை தப்பாக பேசினா இன்னைக்கு என்ன பண்ணுவேனே தெரியாதுடா. ப்ரோ உங்களுக்கு சொன்னால் புரியாது ப்ரோ. கௌசி இங்கே தானே வருவா, நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். ஏய், இங்க என்ன பண்ற? இல்லை, உன்னை பார்க்கலான்னு தான். அப்புறமா பாத்துக்கலாம் போ. இல்லை, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? என் கூட இன்னொருத்தரும் பேசணுன்றது. யாரு? உனக்கு என்னடி நான் பாவம் பண்ணேன்? உன்னை உண்மையாக தானே காதலிச்சேன். என்ன போய் ஏமாத்த உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? என்னை ஏமாத்திட்டல. கார்த்தி, சத்தியமா உண்மையா தான் லவ் பண்ணு. இனி விட்டுட்டு போயிடுறா. சை, கைய விடுறி. உன்ன மாதிரி பொண்ணுங்கனால தாண்டி எங்களை மாதிரி பசங்க வாழ்க்கை நாசமா போறது. எத்தனை பசங்க வாழ்க்கை இந்த மாதிரி கெடுப்பீங்க? சை. எனக்குன்னு யாருமே இல்லை. இதுக்கப்புறம் எல்லாமே நீ தான்.